திமுக கோட்டையா இருக்கும் லால்குடி தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லால்குடி சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாவட்டத்தில் லால்குடி, புள்ளம்பாடி, பூவாளூர், கள்ளக்குடி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. நெல்லு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யற தொகுதியில விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தான் தொகுதி மக்களோட பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல 1,02,156 ஆண் வாக்காளர்கள், 1,08,861 பெண் வாக்காளர்கள், 26 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,11,043 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக 10 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 2 முறையும் ஜெயிச்சிருக்கு. சுயேட்சை 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காரு. இப்ப அமைச்சரா இருக்கிற KN நேரு 1989 தேர்தல போட்டியிட்டு ஜெயிச்சாரு. 1991 அங்க தோத்தவரு 1996 தேர்தல்ல வெற்றியை வசமாக்கினாரு. அதுக்கப்புறமா திருச்சி மேற்கு தொகுதிக்கு மாறிட்டாரு. தொகுதியில 2006 தேர்தல இருந்து திமுக சவுந்தரபாண்டியன் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வராரு. கடந்த 2021 தேர்தல்ல 4வது முறையா போட்டியிட்டவர் 84,914 வாக்குகளை வாங்கி வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக களமிறக்கிய அதிமுக வேட்பாளர் தர்மராஜ் 67,965 வாக்குகளை பெற்று தோற்றாங்க. 16,949 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கின சவுந்தரபாண்டியன் தொடர்ச்சியா 4வது முறையா தொகுதியில ஜெயிச்சார். தொகுதியில 16,248 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிச்சு. இப்ப தேர்தல் நெருங்க லால்குடி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்கலாம். லால்குடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு சொந்த கட்டடம் கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னொரு லால்குடியோட பெரிய பிரச்சனைனா வடிகால் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வடிகால் பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது. அது சரி பண்ணணும் சார். பல கிராமங்களை உள்ளடக்கிய லால்குடி பகுதி. ஆனால் அந்த லால்குடியில் உள்ள அரசு மருத்துவமனைங்கிறது வந்து தரம் முற்றிலுமே உயர்த்தப்படவில்லை. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு தலைவலி, ஒரு காய்ச்சல் எதுக்கு போனாலுமே நீங்கள் திருச்சிக்கு போங்க இப்படி தான் சொல்கிறாங்களோ, இங்கே சிகிச்சையே பார்க்குறதில்ல. இங்கே சிகிச்சை பார்க்குறது இல்லையா, அதுக்கான உண்டான மருத்துவ உபகரணங்கள் இங்கே மருத்துவமனையில் இல்லை. அதை முற்றிலுமாக அங்கே தரம் உயர்த்தப்படவில்லை. காட்டுள்ள போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு மக்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து எந்த ஒரு நிழற்குடலில் நீங்கள் சாயந்தரம் இப்போ பாருங்கள், பள்ளி மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு வந்து நிற்கிறாங்க. வெயிலில் நின்று இந்த ரவுண்டானாவில் நின்று போகிறாங்க. ரவுண்டானாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஒரு ரவுண்டானா கட்டிட்டு ஒரு மிகப்பெரிய இடையூறு இருக்குது. ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு கிராஸ் பண்ணி போக முடியல. பெண்களுக்கு வந்து கழிவறை இல்லை, சுத்தமாகவும் இல்லை, தண்ணி வசதியுமே இல்லை, கழிவறையில் நீட்டாகவும் இல்லை, எந்த சைடுமே பாத்ரூம் சரியில்லை, தண்ணி வசதியுமே சரியில்லை. எல்லாமே வந்து இப்போ இடிஞ்சி உழுவுற கண்டிஷனில் தான் இருக்குது. அது வந்து அந்த இடத்துக்கு நான் கூட்டி போனாலுமே அது எப்போ இடினே சொல்ல முடியாது. லால்குடியில் வந்து லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த மூலையில் இருக்குதுன்னு வந்து இப்போ வரைக்கும் எனக்கே தெரியாது. லேடிஸ் ஸ்டேஷன், பெண்கள் காவல் நிலையம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கே இப்போ தெரியாது. ஏன்னா லேடிஸ் ஸ்டேஷன் வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு ப்ரைவேட் பில்டிங்கில் ரன் ஆகிட்டுருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.